திசை 4, திக்கு 8, பருவங்கள், அதன் பிறகு மாதங்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் அடுக்கடுக்காக பிரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வேளை, சந்தி வேளை, நண்பகல் வேளை என்ற காலத்தையும் கணித்திருக்கிறார்கள். ஒருவன் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், கட்டுப்பாடோடு வாழ வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும், இப்படி பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வகுத்து நமக்கு தெரிவித்துவிட்டு சென்றார்கள். இன்று கண்ணியம் எங்கே இருக்கிறது? கடமையை தூக்கி எறிந்துவிட்டு சுயநலத்தோடு வாழ்பவர்கள்தான் இருக்கிறார்கள். கடமை, கட்டுப்பாடு என்று சொல்லிக்கொண்டே மற்றவர்களை சுரண்டி வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதிலே வில்லனாகவும் ஹீரோவாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் கண்ணாலேயே. நல்லவன் யார், கெட்டவன் யார் என்பது. கெட்டவன் நல்லவன் போல வேடமிட்டு நமக்கு நன்மை செய்வது போல ஒரு போர்வையை போற்றி நம்மை சுத்தமாக கவிழ்த்து விட்டு போய்விடுகிறான். இது இன்றைய சமுதாயத்திலே சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் ஏமாறும் நேரத்தில் மற்றவன் நம்மை ஏமாற்ற காத்து கொண்டிருக்கிறான். ஆகவே உஷாராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மழுப்பு சொல்லும், மாயப்பேச்சும், பணப்போர்வையும் மனிதனை ஈர்க்கும். அதே நேரத்திலே அதனால் பலன் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், மயங்கியவனுக்கு அல்ல, மயக்குபவனுக்கு இருக்கிறது. வார்த்தை ஜாலங்களிலே தான் எத்தனை பெரிய திறமைசாலி என்று காட்டுபவன் மற்றவனை ஏமாற்றுகிறான். இந்த ஏமாற்றும் நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். சிந்திப்போம். நாம் மற்றவர்களை ஜாக்கிரதையாக இருக்க நாம் ஒரு கருவியாக இருப்போம். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.